செகண்ட் ஒன் வந்துட்டு இன்டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் தி ஸ்டிமுலஸ். ஸோ இது ஒன்றுமே கிடையாது. இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ மதுரையில் இருக்கவங்க அப்படின்னா வந்துட்டு மீனாட்சி அம்மன் டெம்பிளை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஹோல் மதுரையிலேயே நமக்கு மீனாட்சி அம்மன் டெம்பிளோட அந்த கோபுரம் தான் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய ஆப்ஜெக்டாகவே நம்ம வந்துட்டு கருதுவோம். அப்போது மிச்சது வந்துட்டு கீழே உள்ள அந்த இதெல்லாம் நம்ம பார்க்காம அந்த மீனாட்சி அம்மன் கோபுரத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அதில் தான் நமக்கு அட்ராக்ஷன் போகுமே தவிர அந்த கீழே உள்ள குட்டி குட்டி ஏரியாஸில் நம்ம அவ்வளோவா அட்ராக்ட் பண்ண மாட்டோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், ஈஸியாக புரியுறதுக்காக அதை நான் சொல்கிறேன். ஸோ ஒரு அட்டென்ஷன் பிகம் ஈஸிலி டைரக்டட் டு அ லவுட் சவுண்ட். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கோம். அப்போ நம்மளோட அட்டென்ஷன் வந்துட்டு ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஆக்சுவலி இது ஈஸிலி டிஸ்ட்ராக்டட், ஓகேவா, டைரக்டட் கிடையாது. ஈஸிலி டிஸ்ட்ராக்டட் டு அ லவுட் சவுண்ட் அண்ட் பிரைட் லைட் ஆர் அ ஸ்ட்ராங் ஸ்மெல். ஸோ ரொம்ப ஏதோ ஒரு ஸ்மெல் வருது, இல்லை ஏதோ ஒரு லைட் பிரைட்டாக எரியுது, இல்லை சவுண்ட் அதிகமாக கேட்குது அப்படின்னா டக்குன்னு நம்மளோட டைரக்ஷன் அங்கே ஈஸியாக அட்டென்ஷன் மாறிடும், ஓகேவா. ஸோ அடுத்து சிமிலர்லி எ லார்ஜ் ஆப்ஜெக்ட், இதுதான் நான் சொன்னேன் இந்த மீனாட்சி அம்மன் டெம்பிளை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. எ லார்ஜ் அமௌண்ட் ஆப்ஜெக்ட் இன் அன் என்விரான்மெண்ட் இஸ் மோர் லைக்லி டு கேட்ச் ஆர் அட்டென்ஷன் தேன் அ ஸ்மால் ஆப்ஜெக்ட். ஒரு சின்ன ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்விரான்மெண்ட்டில் லார்ஜ் ஆப்ஜெக்ட் தான் நமக்கு மோர் அட்டென்ஷனை நமக்கு கொடுக்கும். அடுத்து வந்து ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, a large building will be more readily attended to than a small one. ஸோ சேம் தானா, இங்கே எக்ஸாம்பிள் மீனாட்சி அம்மன் கோயில் சொன்னேன், இவங்க ஒரு பில்டிங்கை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் ஒனை கம்பேர் பண்ணும்போது பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றது வந்துட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, தேர்ட் ஒன் வந்துட்டு கான்ட்ராஸ்ட், சேஞ்ச் அண்ட் வெரைட்டி. ஸோ இது பேசிக் என்னன்றது சொல்லிடுறேன். இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் வந்துட்டு நம்ம கிளாஸ் டீச்சர் எடுத்துகிட்டு இருக்கும் போது எப்போ பார்த்தாலும் ஒரு இதையே எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா போர் அடிச்சிரும்ல. ஸோ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு மேப்போ இல்லை சார்ட்டோ இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அப்படி பார்க்குறதுக்கு இப்படி பளிச்சுனா அப்பாடா இப்போ தாண்டா நமக்கு ஒரு உயிரே வந்த மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ அதுதான் வந்துட்டு கான்ட்ராஸ்ட், சேஞ்ச் அண்டு வெரைட்டி. ஸோ கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கணும். நம்ம கிளாஸ் ரூமில் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஞ்ச் இருந்தால் தான் அங்கே ஒரு அட்டென்ஷன் அப்படின்றதே நமக்கு வரும். இப்போ நம்ம வீட்டில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரொம்ப படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு பிரேக் இருக்கணும். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு அட்டென்ஷன், அந்த இடத்துல படிப்பில் அட்டென்ஷன் நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு, ஓகேவா. ஸோ தான் இங்கே சொல்லியிருப்பாங்க, சேஞ்ச் அண்ட் வெரைட்டி ஸ்ட்ரைக் த அட்டென்ஷன் மோர் ஈஸிலி தேன் அ சேம்னஸ். ஒரே மாதிரி இருக்கிறத விட ஒரு ஸ்ட்ரைக் அட்டென்ஷன் வந்துச்சுன்னா வந்துட்டு ஏதோ ஒரு லிட்டில் சேஞ்ச் அண்ட் வெரைட்டி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்டென்ஷன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இஃப் வி ஆர் டாக்கிங் டு அவர் ஸ்டூடெண்ட்ஸ் தி யூஸ் ஆஃப் மேப்ஸ் அண்ட் சார்ட்ஸ் சடன்லி அட்ராக்ட் தேர் அட்டென்ஷன். ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இது யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அட்ராக்ஷன் வருன்றது. இப்போ ஃபோர்த் ஒன் வந்துட்டு என்னென்னா ரெப்படிஷன், ஓகேவா. ரெப்படிஷன் ஸ்டிமுலை அப்படின்றது வந்துட்டு என்னென்னா, இப்போ நம்ம பேசிக்காக சொல்கிறேன், இப்போ நம்ம ஏதோ ஒரு முக்கியமானது ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு டீச்சர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்லும் போது அவ்வளோவா நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். பட் இதே இது 2வது தடவை 3வது தடவை சொல்லும் போது அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு நம்ம இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு ரெப்படிஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. எஸ், ரெப்படிஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெப்படிஷன் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் இன் செக்யூரிங் அட்டென்ஷன். ஸோ இதை தான் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டரை வந்துட்டு ரொம்ப நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, ரெப்படிஷனோட ஒரு ஃபேக்டரை சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது வந்துட்டு நம்ம அட்டென்ஷனை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும் நமக்கு அது, ஓகேவா. ஸோ அடுத்து we may ignore a stimulus at a first instance but when it's repeated several times it captures our attention. நம்ம ஏதோ ஒரு இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இக்னோர் பண்ணியிருப்போம், இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லிட்டு இக்னோர் பண்ணியிருப்போம். பட் அதே வந்துட்டு நம்ம செவரல் டைம்ஸ் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட அட்டென்ஷனை அதை ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணிடும், ஓகேவா. அடுத்து வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இப்போ ஒரு லெக்சர் வந்து டீச்சர் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸை வந்துட்டு திரும்ப திரும்ப அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு சொன்னாங்கன்னா நமக்கு அந்த ஒரு அட்டென்ஷன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வரும் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க இதில், ஓகேவா. இதான் வந்துட்டு எக்ஸாம்பிள். இல்லை நீங்கள் வேறு எக்ஸாம்பிள் ஏதாவது எழுதுறீங்கன்னா எழுதிக்கலாம். ஆக்சுவலி இது நான் ஜஸ்ட் வந்துட்டு நான் இன்னொரு யூடியூப் சேனலில் தான் பார்த்து சொல்கிறேன். ஸோ அவங்க இந்த நோட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அது போக அவங்களும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நானும் வந்துட்டு இதை படிக்கிறனால நானும் இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதையும் நான் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, நீங்களும் உங்களுக்கு இது ஈஸின்றதை நீங்கள் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு மூமெண்ட் ஆஃப் அ ஸ்டிமுலஸ். ஸோ வாட் இஸ் அ மூமெண்ட் ஆஃப் த ஸ்டிமுலஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ a moving stimulus captures our attention more quickly than a stimulus that doesn't move, ஓகேவா. அடுத்து most of the advertisers makes use of these facts and try to capture the attentions of people through moving electric lights. அதாவது இது ஒன்றுமே கிடையாதுங்க.
இப்போ வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ நம்ம நார்மலாக ஒரு இது உட்காந்துருக்கும் போது இப்படி நம்ம ரொம்ப போர் அடிச்சு போய் உட்காந்துருக்கோம். அந்த நேரத்தில் நமக்கு முன்னாடி ஏதோ ஒன்று குட்டியாக ஏதோ ஒரு எறும்போ என்னமோ ஊறி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது வேகமாக போய் இப்படி பார்ப்போம், என்னடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஜஸ்ட் ஒரு அட்டென்ஷன் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ சும்மா அப்படி மூவ் ஆகாமல் இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு மூமெண்ட் கிடைக்கும்போது நமக்கு ஒரு அட்டென்ஷன் வந்துட்டு குயிக்காக கேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து வந்துட்டு இப்போ இன்டர்னல் பார்க்கலாமா? இப்போ இன்ட்ரெஸ்ட்ன்றது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அ வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டர் இன் செக்யூரிங் அட்டென்ஷன். வி அட்டென்ட் டு ஆப்ஜெக்ட்ஸ் இன் விச் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் டூ நாட் அட்டென்ட் டு தோஸ் இன் விச் வி ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்மளோட அட்டென்ஷன் எதில் போகும் அப்படின்னா, நமக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் மேலே தான் நமக்கு கண்டிப்பாக அந்த அட்டென்ஷன் அப்படின்றது போகும். நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஆப்ஜெக்ட்ஸ் மேலே நமக்கு என்றைக்குமே வந்துட்டு நமக்கு அந்த அட்டென்ஷன் போகவே போகாது அப்படின்றது தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்துட்டு என்னென்னா மோட்டிவ் அப்படின்றது. ஸோ இந்த மோட்டிவ் அப்படின்றத பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு தாகமாக இருக்கட்டும், இல்லை பசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஆர்வம், க்யூரியாசிட்டி, செக்ஸ், ஃபியர், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மோட்டிவ்ஸ் தான். ஸோ தட் எக்ஸசைஸ் டெஃபினைட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்பான் அட்டென்ஷன். இது எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ணுறது மூலியமாக நமக்கு எல்லாமே ஒரு அட்டென்ஷன் நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். இப்போ நம்ம உட்காந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கோம். ஸோ படிச்சுட்டே இருக்கும் போது நமக்குன்னு தண்ணி தவிக்கல. ஸோ தண்ணி தவிக்கும் போது எந்திரிச்சு போய் நமக்குன்னு நம்மளே டைம் செட் பண்ணி இந்த நேரத்தில் படிக்கணும், இது ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கணும், தண்ணி குடிக்கணும், பசிச்சுன்னா சாப்பிடணும் அப்படின்னும் போது நம்ம எந்திரிச்சு போகும்போது நமக்கு ஒரு அட்டென்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு மூலியமாக நம்ம ஈஸியாக இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க வாய்ப்பு இருக்குது. பிரெயினுக்கு அடிக்கடி ரொம்ப வேலை கொடுக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு பிரேக் விட்டு பண்ணணுன்றது. ஸோ ஹங்கர் பர்சன் ஷியர் டு நோட்டீஸ் த ஸ்மெல் ஆஃப் குக்கிங். கண்டிப்பாக ஒரு பசியோடு இருக்கவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, எங்கே சமைச்சாலும் அதை ஸ்மெல் பண்ணி நோட்டீஸ் பண்ணுவான். ஸோ அது அவனுக்கு ஒரு மோட்டிவ் தானே. ஸோ இதுதான் ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு மென்டல் செட்டப் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ மென்டல் செட்டப் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இன்ட்ரெஸ்ட் இல்லை மோட்டிவ் இதெல்லாம் இருக்கும், நமக்கு நார்மல் பர்சன்ஸ்க்கு இருக்கும். ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவ்க்கு பின்னாடி என்ன இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு மென்டல் செட்டப் அப்படின்றது நம்ம மைண்டுக்கு இருக்கணும். ஸோ அது ரொம்ப நம்ம அட்டென்ஷனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னென்னா நமக்கு மென்டல் செட்டப் தான். எது தவிர்த்துன்னு கிடையாது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவ்க்கு பின்னாடி இந்த மென்டல் செட்டப் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும் for securing attention. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து மென்டல் செட்டப் மீன்ஸ் த டெண்டன்சி ஆர் பெண்ட் ஆஃப் தி ஹோல் மைண்ட். நம்மளோட மைண்டையே வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக மாற்றி அமைக்கணும், கரெக்டான வழியில் மாற்றி அமைக்கிறது தான் மென்டல் செட்டப் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா அடுத்து மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ அடுத்து மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மென்டல் ஆர் ஃபிசிக்கல் ஃபேட்டிக் மே காஸ் எ கிரேட் அப்டக்கிள்ஸ் இன் தி பாத் ஆஃப் ப்ரொவைடிங் ப்ராப்பர் அட்டென்ஷன். இப்போ நம்ம கரெக்டான ஒரு ப்ராப்பரான அட்டென்ஷன் நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த வழியில் நமக்கு எந்த ஒரு அப்டக்கிள்ஸ் இருந்தாலும், எவ்வளோ பெரிய அப்டக்கிள்ஸ் இருந்தாலும் அதிலேருந்து நம்ம தாண்டி வந்துடுவோம். ஸோ ஈவன் வெதர் இட் இஸ் அ மென்டல் ஆர் ஃபிசிக்கல், ரெண்டுதுலேயுமே சரி, ரெண்டுது மூலியமாகவுமே நம்ம ஈஸியான ஒரு பேரியர் இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் நம்ம அதை உடச்சிட்டு வரதுக்கு நமக்கு முக்கியமான தேவையே வந்துட்டு என்னென்னா மென்டல் அண்டு ஃபிசிக்கல் ஸ்டேட் தான். ஸோ இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பர் அட்டென்ஷனை ப்ரொவைட் பண்ணாலே நமக்கு போதும், நம்ம ஈஸியாக எல்லாத்துலேயுமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடலாம். அவ்வளோதான். ஸோ டிட்டர்மினன்ஸ் ஆஃப் இந்த அட்டென்ஷன் அப்படின்றது ஓவர். இது ரொம்ப ஈஸியானது. இதை நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்களே எழுதினாலும் கூட ஓகே தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காமனாக நான் சொல்கிறேன் என்னென்னன்றதை மட்டும் நான் டாபிக் வைஸ் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு, சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன் அகைன். ஸோ எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிற ரெண்டு பிரியுதும். ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேச்சர் ஆஃப் தி ஸ்டிமுலஸ். ஸோ நேச்சர் ஆஃப் தி ஸ்டிமுலஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் தான். ஸோ இங்கே நான் நோட்ஸ் எழுதி வச்சுருப்பேன், பட் எனக்கு புரியுற மாதிரி நான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ நமக்கே தெரியும் எப்போயுமே வந்துட்டு சேம் டிகிரி ஆஃப் அட்டென்ஷன் வந்துட்டு நம்மளால் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்னாலுமே நம்மளால் கொடுக்கவே முடியாது. அதே மாதிரி நமக்கு பிக்சரைஸ்டு லேர்னிங் அப்படின்றது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட. அதாவது வேர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம பிக்சரைஸ்டு லேர்னிங் ரொம்பவே நமக்கு வந்துட்டு அட்ராக்டபுளாக இருக்கும். அண்ட் பிக்சர்ஸ், அந்த ஹியூமன் பீயிங்ஸ் எக்ஸாம்பிள், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ சைஸ் அண்ட் இன்டென்சிட்டி அப்படின்றத பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம், ஒரு லவுட் சவுண்ட் மூலியமாகவோ எதோ மூலியமாக ஆகிடுவோம். ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் டெம்பிள் அந்த கோபுரத்தை தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ சைஸ் அண்ட் இன்டென்சிட்டிக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து சேஞ்ச், கான்ட்ராஸ்ட் அண்ட் வெரைட்டி. கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்துட்டு இப்போ கிளாஸில் போர் அடிச்சுட்டே இருக்கும் போது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரு பிக்சர்ஸ் வந்துட்டு இதில் காமிப்பாங்க நேச்சர் நார்மலாக, அதுக்குமே சொல்லிக்கலாம் நம்ம பிக்சர்ஸ் இல்லை சார்ட் இல்லை மைண்ட் மேப், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு அட்டென்ஷன் வந்துட்டு அங்கே நிறையவே இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு
ரெப்படிஷன். ஸோ ரெப்படிஷன் அப்படின்றதும் அதே மாதிரி தான். ரெப்படிஷன் வந்துட்டு எப்படின்னா, நம்ம நார்மல் லைஃப்லேயே வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு இதுவாகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் அட்டென்ஷன் படுத்துறதுக்காக சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் நார்மலாக பேசிக்ஸாக நீங்கள் இன்டர்னலாக பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் சும்மா நான் எழுதி வச்சுருக்கேன் அடுத்தடுத்து. ஸோ கிளியரான நோட்ஸ் வந்துட்டு நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் எல்லாத்துக்குமே. ஸோ தேங்க்யூ.